ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க. 2 நண்பர்கள் கடலுக்குள்ள போறாங்க அந்த மீன்களை பார்க்குறதுக்கு. அப்போ மீனுக்காக போட்ட வலையில என்ன பண்ணிட்டான், ஒரு நண்பன் மாட்டிக்கொண்டான் பாருங்க. அப்போ ஒரு நண்பன் மாட்டிக்கொண்ட உடனே அவனுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஜீவன் போற தருவாயில இன்னொரு நண்பர் என்ன பண்ணாரு, அந்த வலைய கத்தியினால இழுத்து விட்டு அவரை பாதுகாத்து வெளியில கொண்டு வந்தார். வெளியில கொண்டு வந்தோடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னுடைய ஜீவனை இவன் காத்து கொண்டான்னு சொல்லிட்டு அவன் மேல அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம், அவ்வளவு பிரியம் வைத்திருந்தார். வேதத்துல தாவீது இதை குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா? சங்கீதம் 14:7. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். நீங்க எந்த சிறையிருப்பு இருந்தாலும் சரி, வியாதியோ, வேதனையோ, பாவமோ, சாபமோ, இல்ல கடனோ, இல்ல உலகத்தினுடைய கவலைகளோ, எந்த ஒரு சிறையிருப்புல, எந்த ஒரு வலையில சிக்கியிருந்தாலும் சரி, தேவனை நோக்கி இன்றைய நாட்கள்ல நீங்க கூப்பிடுங்க. ஆண்டவர் அதிலிருந்து உங்களை விடுதலை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சியும் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா ஆவியானவர் எங்கேயும் அங்கு விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க எந்த சிறையிருப்பு இருந்தாலும் சரி, அதை கொடுத்து கவலைப்படாமல் இன்றைய நாட்கள்ல தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்க அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். God bless you.